பாருங்க, இன்னைக்கு நானும் நமஸ்காரம் சிங்குக்கு மோட்டர் லைனும் டேங்கோட வாட்டர் லைனும் தான் போட போறோம். உங்களுக்கு இந்த வேலை தெரிஞ்சிருந்தா டைமை வேஸ்ட் பண்ணாதுங்க, வீடியோவை தள்ளி விட்டு போயிடுங்க. தெரியாதவங்க மட்டும் தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே நான் சிங்குக்கு சென்டர் பண்ணி ரைட் சைடு 3.5 இன்ச்சு, லெஃப்ட் சைடு 3.5 இன்ச்சு வச்சிடுவேன். சிங்க்ல இருந்து ஹைட்டுக்கு 5 இன்ச்சு வச்சிடுவேன். நம்ம வைக்கிற அளவு கீழே இருந்து ஹைட்டுக்கு 5 இன்ச்சும் சிங்குக்கு சென்டரா இருந்து 3.5 இன்ச்சும் வைக்கக்குள்ள எல்போக்கு நடுவுல தான் வரணும். அதாங்க சென்டரா வரணும். மார்க் பண்ணதை கட்டிங் போட்டு உடைச்சிட்டு கட்டுக்கம்பி கட்டின ஆணி அடிச்சுட்டு பைப்பை போட்டுட்டு எல்போ கிட்ட அடிச்ச ஆணியில இருக்கிற கட்டுக்கம்பியால இறுக்கி கட்டிட்டு ஸ்ப்ரெட் லெவலால ஸ்ட்ரைட் பார்த்துட்டு மறுபடியும் அளவு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு 2 எல்போக்கும் சென்டரா 7 இன்ச்சு வரணுங்க. டைல்ஸ் ஒட்டனதுக்கு அப்புறம் டேபை மாட்டிட்டு நான் உங்களுக்கு வீடியோவா கொடுக்குறேன். நிறைய பேர் கமெண்ட்ல நீங்க செய்யற வேலையை வீடியோவா கொடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால தான் நான் சொல்றேன். வேலை தெரிஞ்சவங்க இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ல நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா சொல்லிட்டு போங்க. நான் எங்க வேலைக்கு போனாலும் பிவிசி பைப்லாம் கன்சல்டிங் பண்ண மாட்டேன். சிபிவிசி யூபிவிசி பைப்பு தான் கன்சல்டிங் பண்ணுவேன். இது வீட்டுக்காரங்க விருப்பம் தான். பிவிசி பினோலெக்ஸ் பைப்பே போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க, அதனால தாங்க போட்டு கொடுத்தேன்.